ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 19 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ இதாக இருக்குது 2023 24 பண்ணதில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா 16% வளர்ச்சி பதிவாகி இருக்குது. என்னென்னு பார்த்தோமா பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் பண்ண போகிறாங்க. அது எங்கே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் ஒரு பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டத்தை தொடங்கியிருக்கு. நவோதயா பள்ளிகளுக்கான நிலம், அதாவது பள்ளிகளுக்காக ஒரு நிலத்தை இது பண்ணுவாங்க. டிஜிட்டல் மூலியமா இதை இது பண்ணியிருக்காங்க. சுதந்திரமாக வழங்கப்படும். தூத்துக்குடி பொருட்களுக்கான புவிசார் குறியீடு என்னென்ன கொடுத்துருக்காங்க. கோயில்பட்டியை சேர்ந்த வெள்ளி சேரி எலுமிச்சை, அதன் வலுவான நறுமணம், சாறு, அது விதை அதெல்லாம் வீணாக போகிறது பெயர் பெற்றது. அப்புறம் தாமிரபரணியின் கால்வாய் பாசன பகுதியில் ஆத்தூர் மற்றும் அருகில் உள்ள பூவன் வாழைப்பழம் இருக்குது. தூத்துக்குடி உப்பு தான் அது. இது அடுத்து என்ன பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வேளாண் துறை நிலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு பலவீனமாக பிரிவாகும். அதிகமாக இது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி புள்ளியில் நாடு தழுவிய முட்டை பாதுகாப்பு குறித்த கண்காணிப்பு எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் இது பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு குறித்து நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு மற்றும் சமூக தேவை என்று உச்சநீதிமன்றம் கூறியது. அது சமூக தேவை அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநில அரசு மற்றும் அஜ்மல் பேக் அப்படிங்கிறவருக்கும் இடையிலான இது நடந்துச்சு இந்த வழக்கு. இந்திய ஓமன் உத்திசார் கூட்டாண்மை எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான கூட்டாண்மை நடந்துச்சு. எத்தனை வருஷம்னா 70 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தோமா, 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகத்தை பயன்படுத்த தடை எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, உலகின் முதல் நாடு எதுனா ஆஸ்திரேலியாவை தான் மாறி இருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தோமா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். மைத்ரி 2 என்பது கிழக்கு அண்டார்டிகாவில் நிறுவுவதற்கு இந்தியாவிலான முன்மொழியப்பட்ட அடுத்த தலைமுறையின் துல்லிய வழிகாட்டுதலுடன் கூடிய ஆயுதம் ஹேமர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. AASM அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். துல்லியமாக இது வானில் இதாகும். இலக்கினை தாக்கி அழிக்கும் ஆயுதமாகும். தரையில் உள்ள இது உலகளாவிய மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு அறிக்கை இது பண்ணியிருக்காங்க. இப்போ உலக பொருளாதாரம் தான் இதை வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா, பஞ்சாபில் உள்ள புனித நகரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, பஞ்சாபில்